no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழக வெற்றி கழகத்தின் 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் டான்ஸ் எல்லாம் போட்டாரு. பாத்தீங்களா எப்படி இருந்தது? 2 வருஷம் பயணம், 3வது வருஷம் எப்படி இருக்க போகுது? அடிப்படை அரசியலுக்கான எந்த தயாரிப்பும் இல்லாமல் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகருகிற கூட்டமாக தான் அதை நான் பார்க்குறேன். பார்ட்டி பேரில் ஆளுக்கு 1 கோடி ரூபா டிடி எடுத்து பண்ணாரா புஷி? 1 கோடி ரூபா? ஆமாம். பார்ட்டி பேர்ல. ஆமாம். அப்போ உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா நாங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஓ, அப்போ இந்த தகவல் போன விஜய்கிட்ட அப்படிலாம் கேட்காத அப்படிலாம் பல பேர் அதிமுக திமுக அவனே ஒரு ஆள் அனுப்பி 1 கோடி கட்டி வேட்பாளர் ஆயிருவான். அதனால அப்படிலாம் சொல்லாத. இல்ல நானா எனக்கா கேட்டேன், பார்ட்டி பேருக்கு தான் அதை சொல்லாத, வேண்டாம். தாவேகா வேட்பாளர் யாரை போட போறாங்க? இப்போ அதை தாவேகாவுடைய சோர்ஸை வச்சு திமுக அதிமுக விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அவனை எப்ப விலைக்கு வாங்கலாம்? ஓ, பர்ச்சேஸ் தான். இல்ல என்ன அவன் எதிர்பார்ப்பான்? விலைக்கு வாங்க முடியாத ஆளா, வாங்கக்கூடிய ஆளா, இல்ல ரேட் என்ன ரேட்டுக்கு போகுது? சீக்கல்ல போதா, எல்லுல போதா, ஸ்வீட் பாக்ஸா, இல்ல அல்வா பெட்டியா? நீங்க அதை உள்கட்சி குழப்பம். புஷி ஒரு லிஸ்ட்டு, ஆதவ அர்ஜுனா ஒரு லிஸ்ட்டு, ஜானு ஒரு லிஸ்ட்டு. அவருடைய ஆதரவாளர் இவர் சொல்றாரு, இவருடைய ஆதரவாளர் அதுதான். அப்ப எல்லாம் சண்டை பிடிச்சிக்காம எலெக்ஷன் சந்திக்கணும் அடிக்கடி சொல்றாரா விஜய்? ஆமா சொல்றாரு. இதான் இந்த குழப்பத்துக்கு காரணம். புஷி ஆனந்த் பாத்துக்க மாட்டாரு. புஷி ஆனந்த் சொல்றாரு, எங்க தலைவர் 4 தொகுதியில் நிற்பார். ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டில். என்னத்தை சொல்றது? இட்டாடு இட்டாடு. யோ, 2 தொகுதிக்கு மேல நிக்க முடியாதியா? 4 தொகுதி. எங்க தலைவர் 7 தொகுதியில நிப்பாரியா? பல்ட்டி அடிப்பாரியா? குத்து விடு. சினிமா தரமா இருக்கியா? இவங்க என்ன நினைக்கிறாங்க? மடை திறந்த வெள்ளமா அப்படியே திறந்து விட்டா பூரா பாயிட்டு மொத்தமா அதுல எவ்வளவு வருது அறுவடை பண்ணிக்கலாம் அப்படி நினைக்கிறாங்களா? அந்த கணக்கு திமுக அதிமுக கிட்ட நடக்காதா? நடக்காது. சார், அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி ஜெயிச்சாருல்ல, வேக அங்க அரசியல் வேற. நீங்க நம்ம ஊர்ல அது நடக்காது. திமுகவையும் சமாளிக்க அதிமுக சமாளிக்கக்கூடிய அளவு வேட்பாளர் இருக்கானா, இல்ல கிடப்பானா, சமாளிப்பானா, ஜெயிப்பானா? இவ்வளவு பிரச்சனை எப்படி சமாளிப்பாங்க சார்? அது இந்த தடவை பெரிய சொதப்படாதான். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் உடனே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், தமிழக வெற்றி கழகத்தின் 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் டான்ஸ் எல்லாம் போட்டாரு. பாத்தீங்களா எப்படி இருந்தது? 2 வருஷம் பயணம், 3வது வருஷம் எப்படி இருக்க போகுது? இல்ல, விஜயை பொறுத்த வரைக்கும் அடிப்படை அரசியலுக்கான எந்த தயாரிப்பும் இல்லாமல் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகருகிற கூட்டமாக தான் அதை நான் பார்க்குறேன். போய் உட்காந்துட்டாங்கன்னா இல்லை, அவ்வளவு எளிதாக உட்கார முடியாது. அவ்வளவு எளிதாக உட்கார முடியாது. ஏன்னா திமுக அதிமுக 2 அணி மோதுது. 2 அணிகளுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ள அணி. நீங்கள் முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர் 2 பேரும் ஒரு தொகுதியில் வேட்பாளராக இருக்கிறாங்கன்னா 2 தொகுதிகளுமே, உதாரணத்துக்கு இப்போ ஏவா வேலு இருக்கார். ஏவா வேலு திமுக அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி 2 பேர் ஒரு தொகுதியில் மோதுறாங்கன்னா 2 பேருமே இந்த தேர்தலை ஒரு 5 முறை தேர்தலை சந்திச்சிருக்கோம். சாதாரண வாக்காளர் இருந்து மாவட்ட துணை செயலாளர் வரை நீங்க வேலை செய்வோம். இந்த பக்கம் அதே மாதிரி, அந்த பக்கம் அதே மாதிரி, 2 பேர் சேர்ந்தே வேலை செய்வாங்க. வார்டுல இருந்து, பகுதியில இருந்து, மாநகர்ல இருந்து, ஒன்றியில இருந்து, எப்பா வட்டத்தை கூப்பிடுப்பா, மாவட்டத்தை கூப்பிடுப்பான்னு. கரெக்டுங்களா? அப்படிதானே இருக்கும் அந்த பேச்சு. ஒவ்வொருவருமே ஒரு 35 வருஷம் அரசியல்வாதியா இருக்கும். எத்தனை வருஷம்? 35 வருஷம். வயசு ஒரு 65 வயசு இருக்கும். ஆனால்
விஜயுடைய வேட்பாளரை இப்பதான் முதல்ல களம் காணுகிற இளைஞர்கள் 30 வயசு இருக்கு. அங்க 35 வயசு அனுபவம் உள்ள ஒரு வேட்பாளர், 35 வருட அனுபவம் உள்ள வேட்பாளர், இங்க 30 வயதே ஆன வேட்பாளர். ஒரு உங்களுக்கு வேறுபாடு புரியுதா? வித்தியாசம். அப்போ ஒரு அந்த வேட்பாளர் ஒரு 5 முறை தேர்தலை சந்திச்சிருப்பார். இவரே இப்பதான் தேர்தலுக்கு போறார். அப்போ இந்த தேர்தல் என்பது திமுகவுக்கு எப்படியாவது ஆட்சிக்கு பிடித்து விட வேண்டும், ஆட்சியை இழந்து விடக்கூடாது என்பதற்காக விரிபிடித்து இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க திமுக தலைமை. அதிமுக என்ன பண்ணுது? இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும். ஆட்சியை பிடிக்கலைன்னா படு பாதாளத்துக்கு போயிடும். இப்பவே பலமுறை தோல்வின்னு நீங்க தோல்வி முகமாகவே இருக்கு. அப்போ எடப்பாடியுடைய முன்னாள் அமைச்சர்களும் மாவட்டங்களும் முன்னாள் எம்எல்ஏக்களும் ஒன்றிய நகரமும் நீங்க வெறிபிடிச்சு என்ன பண்ணுவாங்க? ஆட்சிக்கு போவதற்கான வேலை செய்வாங்க. அத்தனை வியூகங்களையும் வகுப்பார்கள். இப்ப இதற்கு நடுவுல புதிதாக வருகிற விஜய் கட்சி இளைஞன் விலை போகாம இருக்கணும். இப்போ நான் ஒரு ஒரு மாற்றுக் கட்சி சேர்ந்த ஒருவர்கிட்ட ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். என்னன்னா, இப்போ திமுக அதிமுக வேட்பாளர் யாரும் கவலைப்படலையா, அதிமுக திமுக வேட்பாளர் யாரும் கவலைப்படலை, அது சமாளிச்சுக்கலாம். இப்போ தாவேகா வேட்பாளர் யாரை போட போறாங்க? இப்போ அதை வந்து தாவேகாவுடைய சோர்ஸை வச்சு திமுக அதிமுக விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவனை எப்ப விலைக்கு வாங்கலாம்? பர்ச்சேஸ் தான். இல்ல என்ன அவன் எதிர்பார்ப்பான்? விலைக்கு வாங்க முடியாத ஆளா, வாங்கக்கூடிய ஆளா, இல்ல ரேட் என்ன ரேட்டுக்கு போகுது? சீக்கல்ல போதா, எல்லுல போதா, ஸ்வீட் பாக்ஸா, இல்ல அல்வா பெட்டியா? இப்ப ஏன்னா இவர் வெற்றி பெறுவதற்கான இலகுவான வழி. ஏன்னா அதிமுக வெற்றி பெறுவதற்கு திமுக விட்டு கொடுத்த தொகுதியெல்லாம் உண்டு. திமுக வெற்றி பெறுவதற்கு அதிமுக விட்டு கொடுத்த தொகுதியெல்லாம் உண்டு. சரி, உதாரணத்துக்கு துறைமுகத்தை எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது கருணாநிதிக்கு விட்டு கொடுத்தார். சரியா, உள்ள வந்துட்டு போறார் முடியா? துறைமுகம் காஜான்னு ஒருத்தர் விட்டுட்டு போயிட்டார். இப்போ துறைமுகம் காஜா இப்போ திமுக தான் இருக்காரு. ஆமா 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 அயலக அணி செயலாளர். அவர் மட்டும் அயலகத்தில் இருக்கார், வேற ஒருத்தருமே இல்லை. அப்போ இப்படி இருக்கு. அப்போ அதே போல நீங்க திமுக அதிமுகவுடைய இப்போ பெரிய ஆளுமைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏப்பா நீ ஏன் தொகுதியில் நிற்காத, பக்கத்தில் போயிரு. சிவி சண்முகமும் பொன்முடிக்கு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்ன பொன்முடி வெற்றி பெறணுங்கிறதுல சண்முகம் உறுதியாக இருப்பார், சண்முகம் வெற்றி பெறணுங்கிறது பொன்முடி உறுதியாக, இவங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனால் புதிதாக வருகிற நபர் யாரு? விஜய் கட்சி வேட்பாளர் எந்த ரூபத்திலும் 2 பேர் ரவுண்டு கட்டி அடிப்பாங்க. யாராரு? திமுகவும் அடிக்கும், அதிமுக 2 பேர் பேசி வச்சு அடிப்பாங்க. இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதுதான் விஜய் இப்ப என்ன பண்றாருன்னா, 600 பேரை 234 சுருக்கியாச்சு. சுருக்கி இத வந்து புஷிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்தாச்சு, ஆதவிட்ட ஒரு லிஸ்ட், சரி, ஜான்ட்ட ஒரு லிஸ்ட். ஏற்கனவே புஷியே ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாரு. ஆமா, இந்த லிஸ்ட் எல்லாம் 234 லிஸ்ட் தயார். சரி, இந்த 234 இப்படி அனுபவம் உள்ள நபர்களா, அனுபவம் இல்லாத நபர்களான்னு மாற்றி இன்னைக்கு ராம்சாமி போடுறது, நாளைக்கு கன்சாமி போடுறது, நாளைக்கு சுப்பிரமணியன் போடுறது, இப்படி. அப்போ புஷி ஒரு ஐடியா சொல்கிறாரு, ஆதவ் ஒரு அர்ஜுனா, ஜான் ஒரு 3 பேருமே தேர்தலை சந்தித்த அனுபவம் 3 பேருக்குமே இல்லை. சரி, நீங்கள் ஜான் மாற்றம் முன்னேற்றம் சொன்னாலுமே, கொக்கோ கோலா எல்லாத்தையும் குடிக்க வச்சாலுமே, தேர்தல் கள நிலவரம் திமுக கருணாநிதி, நீங்கள் அதாவது உளவுத்துறை ஆளுங்கட்சி இருக்கும்போது உளவுத்துறை தகவல் கருணாநிதிக்கு வர்றதுக்கு முந்தைய மாவட்ட செயலர் சொல்லிடுவோம். உளவுத்துறையை விட வேகமாக அங்கே போய் என்னென்னு பாடுறா அவன் 1/2 மணி நேரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஐஎஸ் போறக்குள்ள அவன் எல்லா கதையும் சிஎம் சொல்லிடுவான். கலைஞருக்கு வந்துடும், ஜெயலலிதாவுக்கு வந்துடும், எம்ஜிஆருக்கு வந்துடும், எடப்பாடிக்கு வந்துடும். அப்போ எவ்வளவு அந்த நெட்வொர்க் பாருங்க. அதான் அதே போல இப்போ இந்த வேட்பாளர் தேர்வு என்பதை விஜய் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு தெளிவான முடிவுக்கு இன்னைக்கு வரை வர முடியல. அவரை போடுறது, இவரை போடுறது, அவரை போடுறது. அப்போ திமுக அதிமுக ரிலாக்ஸா இருக்கான்.
யார் வேட்பாளர் என்பதில் மிக தெளிவாக இருக்காங்க. ம். ஆனால் இதுதான் முதல் தேர்தல் விஜய்க்கு. இந்த தேர்தலில் விலை போகாத ஆளாக இருக்கணும், திமுகவோட தொடர்பில்லாத ஆளாக இருக்கணும், அதிமுகவோட தொடர்பில்லாத ஆளாக இருக்கணும், அவங்க குடும்பத்தில் யார் அதிமுக திமுக சார்ந்தவர்கள் ஆளுமை இல்லாமல் இருக்கணும். இப்படி பல விஷயங்களில் முடிவே எடுக்க முடியலைங்கிறாங்க. குழப்பத்தில் கடுமையான குழப்பம். இந்த குழப்பத்தெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு ஆள் யாராவது இருக்காங்கன்னு இல்லை. செங்கோட்டையனுக்கு இப்போ மேற்கு மண்டலம் பார்த்துக்க மாட்டாரா அவரு? இல்லை, செங்கோட்டையனை அந்த முதல் வளையத்துக்குள்ளேயே வரல. இதுல இந்த லிஸ்ட் இல்லையா? லிஸ்ட்ல இல்ல. இல்ல அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு அவரை கொடுத்திருக்கிறதா சொல்றாங்களே, அந்த ஏரியாவுல யார் வேட்பாளர்? இல்ல அவரு விஜய் யாரையுமே நம்ப வேண்டான்ட்டார். யார் விஜயே இது பண்ணுவாரா? இல்ல அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் விஜய் கேட்டு முடிவு பண்றாங்க. விஜய் ஏன்னா நீங்க அது உள்கட்சி குழப்பம். புஷி ஒரு லிஸ்ட்டு, ஆதவ அர்ஜுனா ஒரு லிஸ்ட்டு, ஜானு ஒரு லிஸ்ட்டு. அவருடைய ஆதரவாளர் இவர் சொல்றாரு, இவருடைய ஆதரவாளர் அதுதான். அப்ப எல்லாம் சண்டை பிடிச்சிக்காம எலெக்ஷன் சந்திக்கணும் அடிக்கடி சொல்றாரா விஜய்? ஆமா சொல்றாரு. இதுதான் இந்த குழப்பத்துக்கு காரணம். அப்போ ஒற்றுமையோடு செயல்படணும், இதுதான் காரணம். ராமசாமி ஒரு லிஸ்ட், கந்தசாமி ஒரு லிஸ்ட், சுப்பிரமணிய ஒரு லிஸ்ட். இப்படி இந்த லிஸ்ட் வருகிற பொழுது நீங்க பார்ட்டி பேர்ல ஆளுக்கு 1 கோடி ரூபாய் டிடி எடுன்னு சொன்னாரா புஷி? 1 கோடி ரூபாய்? ஆமா, பார்ட்டி பேர்ல. ஆமா, அப்ப உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா நாங்க தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப இந்த தகவல் போன விஜய்கிட்ட அப்படிலாம் கேட்காத, அப்படிலாம் பல பேர் அதிமுக திமுக அவனே ஒரு ஆள் அனுப்பி 1 கோடி கட்டி வேட்பாளர் ஆயிடுவான். அதனால அப்படிலாம் சொல்லாத. இல்ல நானா எனக்கா கேட்டேன், பார்ட்டி பேருக்கு தான், அதை சொல்லாத, வேண்டாம். கட்சி ஃபண்டு பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் நீ கேட்காத. ரூட்ல வசூல் பண்றாரு. ஆமா புஷி பெரிய விரவு காட்டையே கையால் எடுத்துலாம் முடிவு பண்ணிட்டாரு. ஏன்டா விறகு விச்சு விறகு கடை வைப்பாது, ஏதாவது ஒரு பெரிய ஒரு மலையவே எடுத்தலாம் முடிவு பண்ணிட்டா எடுத்துடலாம், எடுக்க முடியும். ஏன்னா இங்கே அரசியல் என்பது ஒரு பெரிய அதிகார மையம். பஸ்ஸை பார்த்துட்டு இருந்தவங்களாம் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆகிட்டான், காட்டுக்குள்ளே போக முடியாமல் இருந்தவங்களாம் ஃபாரஸ்ட் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. இப்படி தான் இந்த திராவிட இயக்கம் பல அற்புதங்களை அதிசயங்களை நடத்தியிருக்கு. அதனால பள்ளிக்கூடத்துக்கே போகாத பூரா கல்வி மந்திரி, இப்படி பல அற்புதங்கள் நடத்தியிருக்கு. நீங்கள் ராமநாதபுரத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார், வாத்து நடராசன், லேபர் மினிஸ்டர். சரி, அவரை அகில இந்திய தொழிலாளர் நலத்துறை மாநாடு பம்பாயில் நடக்குது. பம்பாயில் நடக்கிற பொழுது வெஸ்ட் பெங்கால் வந்த கம்யூனிஸ்ட் கட்சி லேபர் மினிஸ்டர், தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் எங்கள் தொழிலாளர்கள் பூரா பாதிக்கப்படுறான். ஜெயலலிதா ஒரு இங்கிலீஷில் பேசுகிறாரு. நம்மளால் பழைய லோடுமேன், யாரு லோடுமேன்னா சுமை தூக்கும் சங்க தலைவராக இருந்தவர். இவர் அம்மா வேற சொல்லிட்டா தட்டுறாரு, அவன் திட்டுறான். கை தட்டுற கையில் டேபிளை போட்டு தட்டி கிட்டி டேபிளை உடைச்சாச்சு. அப்போ பேசி முடிஞ்சோடனே ஒரு இங்கிலீஷ் ரிப்போர்ட் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அம்மா அந்த வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சர் உங்களை மானாவரியே திட்டுறாரு. உங்க அமைச்சர் அதை ஆதரிச்சு டேபிளை தட்டுறாரு. பம்பாயிலேயே அவர் அமைச்சர் அதை கழிச்சு விட்டாங்க. போன பியால் அடுத்த ஃப்ளைட்டில் வந்துட்டான். இவர் ஏதாவது பஸ்ஸை கிச்சு பிடிச்ச ரயிலை கீழே ஊருக்கு வந்து சேர்ந்தார். இதுதான் திராவிட இயக்கம். அப்போது விஜய்க்கு இப்போ இதே போன்ற நிலைமை வந்துவிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கார். இதை அதிகமாக இன்புட் பண்ணுறது ஜான் சொல்கிறார். ஓகே, நம்ம ஆளுகள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க, திமுக அதிமுக 2 பேரும் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா சொந்த கட்சி ஆளே கவுக்கிற ஆளு இந்த திமுக அதிமுக. சொந்த கட்சி இப்போ ஒரு வேட்பாளரை போட்டால் இவன் சீட்டு கேட்பான். சீட்டு கேட்டால் சீட்டு கொடுக்க மாட்டான் எடப்பாடி. என்ன பண்ணுவான், அவனுக்கு எதிராக இவன் நிற்பான், நின்று அவனை தோக்கடிச்சிடும். 21 தேர்தலில் 25 தொகுதிகளில் அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி, அம்மா கட்சி தானே ஜெயலலிதா, அதை பக்கத்து வீட்டுக்காரி கட்சியா? அதிமுக என்கிற ஜெயலலிதா கட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி தோக்கடிக்கிறான். எப்படி வினோதம் பார்த்தீங்களா? தோக்கடிக்கிறதுக்காகவே நடந்தது. ஆமா, வேற என்ன, அது என்ன கட்சி, யார் கட்சி அது? அதுவும் அம்மா கட்சி. அம்மா, இது யார் கட்சி? ஆமா, 2 அம்மா கட்சி. 25 தொகுதிகளில் 66 25 வந்துன்னா ஒரு 100 சீட் ஜெயிச்சிருக்கு. அப்போ இதுதான் அதிமுக திமுக பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸில் எப்படி விஜய் ஜெயிக்கிறது? இப்போ திமுக வேட்பாளர் பட்டியல் தெளிவாக வச்சிருக்கு. சரி, ரெடி பண்ணிட்டாங்க. அதிமுக வேட்பாளர் பட்டியல் குழப்பம், விஜய் வேட்பாளர் பட்டியல் குழப்பம். அதிமுகவிலையும் குழப்பம் இருக்கு. ஏன்னா நீங்க அதிமுகவில்
நேராக எல்லாரும் போய் எடப்பாடியை பார்க்க முடியாது. அப்போ அந்தந்த மாவட்ட அமைச்சர் நம்ம KP முனுசாமி பார்க்குறாங்க, CV சண்முகத்தை பார்க்குறாங்க, அந்தந்த வேலுமணி தங்கமணி எல்லாம் பார்க்குறாங்க, ஒரு லிஸ்ட்டோட வர்றாங்க. எனக்கு சீட்டுங்க, எனக்கு சீட்டு உனக்கு சீட்டுன்னு. அவர் எடப்பாடி என்ன பார்க்குறாரு, இவங்கெல்லாம் இவங்களுடைய ஆதரவாளர்னா இவன் நாளை குழம்பு போனால் அவ்வளோ பேர் அந்த பக்கம் நிற்பான். சரி, இது எப்படி சமாளிப்பது? உதாரணத்துக்கு இப்போ செங்கோட்டையும் தொகுதிங்க, கோபியில் செங்கோட்டையை போன போகிற செங்கோட்டை அண்ணா திமுகலேருந்து நேரம் அதிமுக சேர்த்தார். இவருக்கு சீட்டு கொடுத்தா கட்சிக்காரன் போகிறான், ஓட்டு போட மாட்டான். இப்போ அந்த தொகுதியில் பழைய VK சின்னசாமின்னு ஒருத்தர் ஒரு 4 முறை MLA, 1 முறை MP. எடப்பாடி அவர் ஒன்றா தான் MP-யாக இருந்தாங்க MP சீட்டில். அவரை செங்கோட்டையை கட்சிகளே விடலை. யாரை? VK சின்னசாமியை. சின்னசாமி பையன் இப்போ சிவகுமார் வந்துட்டார் கட்சிக்கு. இப்போ அவரு வேட்டுவ கவுண்டர். ஒரு 45,000 ஓட்டு அங்கே இருக்குது. யாருக்கு? அந்த சமூக ஓட்டு. வேட்டுவ கவுண்டர் 45,000 பேர் ஓட்டு போடுவாங்க. ப்ளஸ் அதிமுகவில் செங்கோட்டையனை இல்லாத காரணத்தினால செங்கோட்டை அதிமுக துரோகம் பண்ணிட்டாருன்னு ஒரு 50,000 கொங்கு வேளாளர் மக்கள் எடப்பாடிக்கு ஆதரவா இருக்காங்க. 40,000 பேர் திரண்டாங்க எடப்பாடி போகும்போது. அப்ப 40,000 பிளஸ் அந்த 44,000 54,000 ஓட்டு போட்டா சிவகுமார் MLA வருது. சிவகுமார் MLA. ஆனா சிவகுமார கண்ணில் காட்டாமல் வச்சிருந்தாரு செங்கோட்டையன். எடப்பாடி என்ன பண்றாரு, அவங்க அப்பா இவரு ஃப்ரெண்டுங்க, ஒரு பொறுப்பு போடுறாரு, மாநில பொறுப்பு, அம்மா பேரவை இணை செயலாளர் பொறுப்பு போடுறாரு. செங்கோட்டை ஒத்த கால் நின்று காலி பண்ணிட்டார். எங்க கட்சிக்காரனுக்காக பதவியா, செங்கோட்டையனுக்காக பதவியா? எடப்பாடி ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால செங்கோட்டையை நீங்க பார்த்து போங்க அப்படின்ட்டாரு. இப்போ செங்கோட்டை இல்லாதனால இப்போதான் சிவகுமார் வர்றாரு, ஒரு கட்சிக்காரன். அப்ப ஒரு 50 ஆண்டு கால கட்சிக்காரன். நீ கோபியில் இருக்கிறவன் தண்ணி குடிக்கிறான்னு அது காரணம் VK சின்னசாமி கொண்டு வந்து அந்த கூட்டு குடிநீர் திட்டம் தான். இப்போ செங்கோட்டையனால் ஒரு கட்சிக்காரன் எவ்வளவு நாள் ஒழிச்சு வைக்கப்பட்டிருந்தான்னு பாருங்க. எல்லா பகுதியிலும் இருக்கு. இப்போ 20-25 தொகுதிகளில் அமமுக கொடுத்த அதிமுகவுடைய அழுத்தம் காரணமாக தான் இப்போ எடப்பாடி என்ன பண்ணாரு, உள்ள சேர்த்து இது எங்க உள்கட்சிக்குள்ளேயே நடக்குது. அப்ப விஜய் என்ன நடக்குன்னு பாருங்க. இதே போல நீங்க அந்த காரைக்குடி சுந்தரலிங்கம் இப்ப சேர்மனா இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரே சேர்மன் எந்த கட்சியில? அதிமுக. சரி, இப்ப அந்த சுந்தரலிங்கம் ஆனா நம்ம VKC மாதிரி அவங்க சித்தப்ப சொர்ணலிங்கம் பல MLA. அங்க நம்ம H ராஜா 44,000 ஓட்டு வாங்கினார். 44,000. தேர்போகி பாண்டியன்னு அமமுக ஒரு 44,000 ஓட்டு வாங்கினாங்க. இந்த 2 வாக்கையும் வாங்கினா சுந்தரலிங்கம் ஜெயிச்சிருவார். இப்படி சில தொகுதிகள் இருக்கு. இந்த தொகுதிகள் எல்லாம் வெற்றி பெறாமல் போனதுக்கு காரணம் அதிமுக உள்கட்சி அரசியல். ஓகே, புரியுதா உங்களுக்கு? இப்போ இங்க சிவகுமார், இங்க சுந்தரலிங்கம். இதே போல பல பாட்டா பிரிச்சா சொந்த கட்சி தோற்று போறதுக்கு யாரு காரணம்? அந்த கட்சிக்காரங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? திமுகவிலே இவ்வளவு இருக்கு. அப்ப டிவிகேவுல 2 பேரும் சேர்ந்து அடிப்பாங்க. யாரு? அதிமுகவும் அவ ஜெயிக்கணும்ல. அப்போ டிவிகேவை எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம்? புஷி ஆனந்த் பாத்துக்க மாட்டாரு. புஷி ஆனந்த் சொல்றாரு, எங்க தலைவர் 4 தொகுதியில் நிற்பார். ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் 2. என்னத்தை சொல்றது? இட்டாடு வந்துட்டு இட்டாடு 2 தொகுதிக்கு மேல நிக்க முடியாதியா? 4 தொகுதி. எங்க தலைவர் 7 தொகுதியில நிற்பாரியா? பைக் அடிப்பாரியா? குத்து விடு. ஏன்னா சினிமா தரமா இருக்குயா, காமெடியா இருக்கு. இட்டாடு போலீஸ் ஸ்டேஷன் போய் விறகடை போய் படுத்துட்டாரு. விறகடை முனுசாமி ஆளுகளை பாருங்க. 4 தொகுதி. ஆந்திராவில் 2, கர்நாடகா. அவருக்கு தெரியும் என்ன பொது செயலாளரா இருக்காருல்ல, 2 தொகுதி தான் நிக்க முடியும்னு தெரியாதா என்ன அவருக்கு? இல்லைங்க, அவரு ஸ்பெஷல் தலைவர். எங்க சட்டப்பையிலேயே பிரிண்ட் அடிச்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா விஜய் படத்தை? வேற யாரையும் அடிக்க விட மாட்டேன்றாரா? ஆமா ஆமா. அப்ப நான் தானே உண்மை விசுவாசி. வேற யாருன்னா அடிச்சா சட்டையை பிச்சிடாத. நான் மட்டும்தான் விஜய் இதயத்திலே வச்சிருக்கேன். மீதி எல்லாம் முதுகுல வச்சிருக்கீங்க. அப்போ விஜய சுத்தி என்ன அரசியல் நடக்கும்? அப்போ இந்த உண்மையிலே அவருக்கு தெரியலையா? தெரியல சார். அவர் ரசிகர் மன்ற தலைவர் சார். சரி, யாரு? புஷியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரசிகர் மன்ற தலைவர். ரசிகர் மன்ற தலைவர் விஜய் என்ன பாக்குறாரு? இந்த ரசிகன் தாண்டா நமக்கு தலைமை ரசிகன் தாண்டா வேணும், ரசிப்பது தானே வேணும். நான் அளவோடு ரசிப்பவன், எம்ஜிஆர் பாட்டு கொடுப்பவன், எம்ஜிஆர் மாதிரி எல்லாம்
அதை காப்பி அடிச்சு வர்றது தானே. இல்ல இங்க செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர், கூப்பா கிருஷ்ண போன்றவர்கள்லாம் போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும்ல. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா இந்த வட்டத்துக்குள்ள விட மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. அங்க புஷி, ஆதவ் அர்ஜுனா, ஜான் 3 பேரை தவிர யாரும் விஜய அப்படி கேஷுவலா பேச முடியாது. செங்கோட்டையன் கூட பேச முடியாது. செங்கோட்டை போட்ட கும்பிட்ட பாத்தீங்களா? அடிக்கடி பார்த்து அந்த கும்பிட்டு பார்க்க மாட்டான். எப்பா தலைவா வணக்கம் சி மாதிரி. ஜெயலலிதா கூட இப்படி கும்பிட்டு இருக்க மாட்டாரு. என்ன காரணம்? என்ன விட்டுறாதீங்கய்யா, நான் இதை வந்து சேர்ந்துட்டேன். அதிமுக கொடி போர்த்தி தான் என்னோட இறுதி ஊர்வலம் இருக்குன்னு மூச்சுக்கு மூச்சு சொன்ன செங்கோட்டையா இப்ப அதிமுக கொடி எவ்வளவு அந்நியப்பட்டு போச்சு பாரு. உன்னுடைய 50 ஆண்டு கால அரசியல் எங்கே? நான் அதுக்கு மேல போக விரும்பல. செங்கோட்டை 100 ஆண்டு காலம் வாழ டிவிக்கு எவ்வளவு ஒரு 10-20 வேட்பாளர்கள் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சவங்கன்னு பரிச்சயமா இருக்கும்ல, இந்த கட்சி தொடங்கி 2 வருஷத்துல. ஆமா இருக்குல்ல அந்த மாதிரி. ஆமா. அப்ப அவங்க எல்லாம் வேட்பாளர், அவங்க எல்லாம் அந்த கட்சிக்கு உண்மையா நிக்க மாட்டாங்க. அந்த வேட்பாளர்கள் இந்த பட்டியல வருவாங்களா? ஓ அது வேற இருக்கு. நீங்க இப்ப கருணாநிதிக்கு எடுத்தா 234 ஜெயலலிதா கம்யூனிஸ்ட் கட்சியில யாரை போட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில யாரை வேட்பாளரை போடணும், இந்த ஆளு கருணாநிதி ஆளு எனக்கு எதிராக இருப்பான், என் கட்சி அப்படி அந்த அம்மாவே சொல்லும். திருப்பூர் சுப்பராயனை சொல்லுச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியில் யாரு, எதிர்கட்சியில யாருக்கு விசுவாசமானாலும் அந்த அம்மாவுக்கு தெரியும். கருணாநிதி அதே மாதிரி சொல்லுவார். இவருடைய பின்னணி இது. 234 தொகுதியில காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், காக்கா பாக்கா எல்லாம் கருணாநிதி சொல்லுவார். அவ்வளவு கருப்பு கண்ணாடியை போட்டு யாரை பார்க்கறது தெரியாது. 234 தொகுதி இருந்தாலும் பார்ப்பாரு. இப்ப எம்ஜிஆருக்கு அந்த அனுபவம் தெரியும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா கீழே இருந்து வந்ததுனால. விஜய்க்கு தெரியுமில்ல? விஜய் அதாவது நான் என்ன கேட்கிறேன், ஏன் விஜய்க்கு அவர் கட்சி நிர்வாகிகளை தெரியாதா? என்ன மாவட்ட செயலர் பேரை பூரா சொல்லுங்க, நான் வேற ஊருக்கு போயிடுறேன். தெரியாது. எந்த மாவட்ட செயலாளரும் தெரியாது. 234 வேட்பாளர் போட போறாருல, 234 வேட்பாளர் பொது தொகுதியில யாரை போடாங்கன்னு பாருங்க. பொது தொகுதியில முக்குளத்தோரை போடுவாங்க, முக்குளத்தோர் தொகுதியில தலித்தை போடுவாங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாது. நீங்க அதான் இப்போ அவருக்கு 49 வயசு. துரைமுருகனுக்கு என்ன வயசு? அவருக்கு 75 மேல இருக்கும். 75 மேலனா நீங்க பச்சை பாசில படிச்சுட்டு நேரம் திமுக மாணவர் திமுக வந்துட்டாரு. அப்ப இருந்து தமிழ்நாட்டில் யார் எல்லா கதையும் தெரியும். எத்தனை வருஷம் அவருக்கு அனுபவம்? கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல அனுபவம். விஜய்க்கு என்ன வயசு? விஜய்க்கு 50 வயசு தான். இதுதாங்க எரர். இதுதான் புஷி பாண்டிச்சேரியில நின்று ஒரு 3000 ரோட்ல எம்எல்ஏ ஆயிட்டாரு. 3000 ரோட்ல அவர் பாவம் அந்த முகமதியை ஓட்டு போறா. ஏன்னா இவரு ஒரு பாஸ் வச்சிருந்தாரு, அந்த பாஸ் தான் எம்எல்ஏ. அவர் இறந்ததுனால அவன் குடும்பம் நீ நிறுத்துப்பான்னு சொல்லி புஷியில் நிறுத்தி இவர் எம்எல்ஏ ஆக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் களம் புஷிக்கு தெரியுமா? தெரியாது. தமிழ்நாடு 234 தொகுதி, கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் என்ன அரசியல் இருக்கு? நீங்க ஒவ்வொரு வேட்பாளரும் சமூக ரீதியா ஒரு பெரிய அங்கீகாரம் வச்சிருக்கான். சமூக ரீதியா அங்கீகாரம். நீங்க ஒவ்வொரு இந்த அமமுக வேட்பாளர் பூரா நீங்க 44,000 ஓட்டு வாங்குறாரு. தேர்போதி பாண்டிய காரைக்குடியில ஒரு தனி நபருக்கு எப்படி அவரு தேர்தலில் நின்று கடங்காரம் ஆயிருக்கு. ஆனாலும் ஓட்டு போடுறாங்க. சமூக வாக்கு இருக்கு. ஓட்டு சமூக. நீங்க அப்போ கட்சியை மீறி அண்ணாதிமுக ரெட்டைலையை மீறி எம்ஜிஆரை மீறி அப்போ எங்க சமூகத்தினுடைய தாக்கம் இருக்கு. இந்த விஜய்க்கு இந்த சமூக தாக்கம் வேட்பாளர் இருக்காங்களா? இல்ல. நான் தான் ஜெயலலிதா எம்ஜிஆரை விட கருணாநிதியை விட சமூக வாக்கு பெரிய ஆளுமை செலுத்துது. அப்போ இல்ல சார், இவங்க என்ன நினைக்கிறாங்க, மடை திறந்த வெள்ளமா அப்படியே திறந்து விட்டா பூரா பாயிட்டு மொத்தமா அதுல எவ்வளவு வருது அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அந்த கணக்கு திமுக அதிமுக கிட்ட நடக்காது. சார் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி ஜெயிச்சாருல்ல, அங்க அரசியல் வேற. நீங்க நம்ம ஊர்ல அது நடக்காது. நீங்க பாஜக காங்கிரஸ் 2 பேர் இருந்தான் எங்க டெல்லியில. அப்போ முதல்ல என்ன பண்ணாரு அரவிந்த் கெஜ்ரிவால்? முதல்ல வந்து காங்கிரஸை ஒழிச்சுட்டு பாஜகவை 2வது ஒழிச்சார். இப்ப பாஜக மொத்தம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒழிச்சு விட்டான். சரக்குல தான் ஒழிச்சான். அப்போ மதுபான ஊழல். ஏன் அரசு மதுபான கொள்கை, தனியார் ஏன் தாரை வார்த்தை, எவ்வளவு கட்டிங் போச்சு? ஜெயிக்கும். அங்க திமுக அதிமுக மாதிரி அங்க காங்கிரஸும் பாஜகவும். இங்க அதே மாதிரி தான். இங்க பாஜக வேலையை திமுக செய்வான், காங்கிரஸ் வேலையை அதிமுக செய்வான். அப்போ இவர்கிட்ட தப்பிக்கணும்னா நீங்க வேட்பாளர் எவ்வளவு
தெளிவாக இருக்கணும். ம். இந்த வேட்பாளர் தேர்வை ம். சொதப்பல தவறு. இல்ல நீங்க சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு சொல்லியிருந்தீங்க, பேட்டியில கூட சொல்லியிருந்தீங்க, ம். செங்கோட்டையனை எப்படியாவது திமுகக்குள்ள கொண்டு வந்துடணும் சேகர் பாபு முழு மூச்சா இருந்தாரு. ஆமா. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு ஆமா இவரு ஆதவ அர்ஜுனாவோட கெஸ்ட் ஹவுஸ்ல அவர் பதுக்கி வச்சிருந்தாங்க. ஆமா 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 தானே, அப்படிதானே சொன்னீங்க. ஆமா மறுநாள் காலையில தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி நேரா பனையூருக்கு போனாரு. ஆமா அதாவது கோபியில இருந்து கொஞ்சம் பேர் கிளம்பி வந்துட்டாங்க. ஆ. தலைவர் அஜானா சுவிட்ச் ஆஃப் இருக்கு. உண்மையிலே திமுக அப்படி தூக்கிருமா ஆளையே? ஆமா 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 தூக்கி கட்சியில சரி ஆமா, அப்படிங்களா? நீங்க சேகர் பாபுட இந்த வேலை வந்த பிறகுதான் ஒன்றும் நடக்கல. ஆ. ஏவா வேலை கொடுக்கட்டும், கருணாநிதி கண்டுபிடிச்ச ஆள் அவரு. செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி கொடுக்கட்டும், ஆ. ஏவா வேலு செந்தில் பாலாஜி 2 பேரும் வேலை கொடுக்கட்டும், குடும்பத்தோட வைக்கிறோம். தனி நபர் அல்ல. செங்கோட்டையை குடும்பத்தோட கூட்டிட்டு போய் அங்க குடும்பமே நின்று போட்டோ எடுத்துரும் தளபதியோட. இது நீங்க சேகர் பாபுக்கு அது வரல. பழைய ரிக்ஷாவாலா யாரு? சேகர் பாபு. ரிக்ஷா ஆளை வச்சு கூட்டிட்டு போவார தவிர, ரேஷன் கடையில அரிசி அளந்து போடுவார தவிர, ஆள் தூக்குற வேலையை செந்தில் பாலாஜியும் ஏவா வேலும் தான். எவ்வளவு பணம் வேணும் ஐயா? எங்களுக்கு ஒரு 7 சி வேணும். 10 சியை வாங்கிக்க. 10 சியா வாங்கிக்க. டேய் வீட்டில் கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சு. வேற என்ன வேணும் ஐயா? ஒரு போறதுக்கு ஒரு கார் இல்லை, ஒரு புது காரை இறக்கு. இப்படி ஜெயலலிதா தான் இது செய்ய முடியும், கருணாநிதி தான் செய்யவே முடியாது. அதாவது ஒரு எலெக்ஷன் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், அந்த அவர் ஜெயலலிதா பார்க்கறதுக்கு வர சிஎம்மாக இருக்கும்போது, இங்கே அவர் வீட்டில் பழைய வீட்டில் ஒரு 800 வச்சுருந்தாராம். அவரே ஓட்டிட்டு வர்றாரு. மாருதி 800. அந்த காலத்தில் பழைய காலத்தில் வாங்கியிருப்பாங்க. பழைய பணக்காரன் பூரா மாருதி வச்சுருப்பான், இல்லைன்னா ஃபியட் வச்சுருப்பான். பழைய வண்டி இருப்பான், தொடச்சி கடிச்சு பளிச்சா வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி மாடியிலேருந்து பார்க்குது, என்ன ஒரு இவரே ஓட்டி. ஆமாம் பழைய காலம். அப்படியா? கூப்பிட்டு சொல்லிச்சான். அந்த காலத்தில் ஏதோ ஒரு பெரிய பிராண்டட் கார் 25 இந்த கார் கூட வீட்டில் நிறுத்திட்டு ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. யாருப்பா? அம்மா அந்த கார் நிறுத்தி. என்னப்பா சொல்கிற? எங்கள் டெல்லியில் இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி 3 தேர்தல் கமிஷன் ஒருத்தர், புது கார். இதுதான் ஜெயலலிதா, இதுதான் அதிமுக, இதுதான் எம்ஜிஆர். திமுக அதான் நடக்காது. காரை விட்டுட்டு போ, டயரை கழட்டிடலாம். நீங்கள் ஐயா ராமதாஸை பார்க்கறதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், எனக்கு டக்குனு பேர் வரல, திருக்கச்சூர் ஆறுமுகம். இல்லை அவர் இல்லை எனக்கு பேர் மறந்து போச்சு. அவருக்கு பென்ஸ் கார் வாங்கணும்னு ஆசை. 1 கோடி ரூபா கார் வாங்கி ஐயாட சாவியை கொடுத்து, ஐயா நான் பென்ஸ் வாங்க ரொம்ப கால ஆசையா, பல பேர் பென்ஸ் பார்த்துட்டே இருப்பேன். நான் ரியல் எஸ்டேட்டில் ஒரு வியாபாரம் முடிஞ்சு கார் வாங்கிட்டேன். நீங்கள் தான் அதை ஏறி உட்காந்து உங்களை ஒரு ரவுண்ட் அடிக்கிறியா? சாவியை கொடுங்க. நடராஜர் இதை உள்ளே நிறுத்துறான், நீ ஆட்டோவில் போ. யார் மருத்துவர் ஐயா? ஆமாம், தலைவன் எப்படி தலைவன் இருக்கான் பாரு. இப்போ நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, விஜய் கட்சியில் ஆட்களை நீங்கள் அதிமுக திமுக 2 பேருமே யாரை வேட்பாளரை போடுறாங்கன்னு இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ண விடாம பார்க்கணும், இவங்க தடுக்கணும். ஆமாம், ஆனால் அதுக்கான ஆள் இல்லை. இட்டாண்டு போயிட்டு 4 வருஷத்துல எங்கள் தலைவர் இவர் என்னத்தை நிறுத்துவார்? அடுத்து ஜான் தெருவுக்கு வர மாட்டார். ஆமாம் ஜான். ஆமாம் ஆதவ அர்ஜுனா கார்பரேட். என்னப்பா அப்படியா? சரி பார்த்துக்க. அவர் சொல்லுகிற வேட்பாளரை அவர் சொன்ன பட்டியலை போட்டால் இறங்கி அடிப்பார். இப்போ முழுக்க ஆற்காடு வீராசாமி கருணாநிதியுடைய அந்த பட்டியலை மாற்றுவார். அண்ணா அவர் தேராதுண்ணா, இவரை போட்டால் தானே சரியாக இருக்கும். வீராசாமி அப்படியே சொல்கிறேன். ஆமாம் சரி தூக்குவாங்க, மாற்று. இப்படி விஜய்கிட்ட தூக்கி மாற்றக்கூடிய ஆளுக்கு 3 பேர் போனால் 3 பேருக்குள்ளே சண்டை. 3 பேரும் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் நீங்கள் விஷாலாட்சின்னு ஒரு வேட்பாளர் அங்கே போட்டாங்க. இப்போ அந்த மாதிரி மேயராக இருந்தது. அப்போ சிவசாமின்னு ஒருத்தர், அவர் எம்எல்ஏ சீட் கேட்குறாரு. நேராக காளிமுத்தை வந்து பார்க்குறாரு. காளிமுத்துக்கு ஒரு புட்டியை கொடுக்குறாரு. எங்கள் அது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஊர், அது சிபிஐ சிபிஎம் 2 பேரும் வலுவாக இருக்கிற ஊர். சுப்பராய கரண்ட் எம்எல்ஏ, முன்னாள் கோயில்சாமி கரண்ட் முன்னாள் எம்எல்ஏ, 2 பேரும் நடுவில் அதிமுக அரசியல் பண்ணணும். 11 மணிக்கு சண்டை வரும். அந்த அம்மா போய் எங்கெங்க நம்ம எழுப்புறது? பெண்கள் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஊருக்கு பெண் வேட்பாளர் லாய்க்கப்படாது. உடனே காளிமுத்து போய் பாய்ஸ் கார்டன் தட்டுறாரு. என்ன காலையில் லிஸ்ட்டு வந்துடும். அந்த அம்மா காலையில் பூசை வச்சு அனௌன்ஸ் பண்ணிடும். அம்மா இது மாற்ற என்ன விஷயம்னு கேட்குது. இப்போ விஷாலாட்சியை நீங்கள் எம்எல்ஏ போட்டால் கட்சிக்காரன் போய் தட்ட முடியாது. பொம்பளை கம்யூனிஸ்ட் கட்சி ஊர், அங்கே சிபிஎம் தொழிற்சங்கம், பனியன் தொழிற்சங்கம், ட்ரேட் யூனியனு எல்லாம் பில்லு தொழிற்சங்கம் வலுவாக இருக்குது. எப்போ வேணால் சண்டை வரும், எப்போ வேணால் கொடிக்கம்பத்தை விட்டுவானுங்க. அப்போ 11 மணிக்கு போய் கட்சிக்காரன் வீட்டுக்கு போகணும், அடித்து ஆஸ்பத்திரி போட்டுருவாங்க. அடிக்கடி நடக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே மோதல் நடக்கும்.
எப்படிமா போய் விஷாலாட்சி கூப்பிடு என்ன பண்ணோம் அவரை மாதிரி சிவசாமி காலையில் வேட்பாளர், நைட்டு வேட்பாளர் லிஸ்ட்டில் யார் வந்தா விஷாலாட்சி, காலையில் யார் வேட்பாளர் சிவசாமி. இப்படி பல வேட்பாளர்கள் இரவோடு இரவா மாற்றிருக்காங்க. இது எங்கே மாற்ற முடியும்? அதிமுக திமுக தான் மாற்ற முடியும். விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்பாளர் 2 பேருக்கு சமாளிப்பானா? நீங்க விஷாலாட்சியை மாற்றி சிவசாமி ஏன் போட்டாங்க? கம்யூனிஸ்ட் கட்சியை சமாளிப்பு, சிபிஎம்ஐயும் சமாளிப்பார், சிபிஐயும் சமாளிப்பார். அதுக்கான வேட்பாளரை தயார் பண்ணி களத்தில் இறக்கணும். ஆனா விஜய்க்கு திமுகவையும் சமாளிக்க அதிமுக சமாளிக்கக்கூடிய அளவு வேட்பாளர் இருக்கானா, இல்லை கிடப்பானா, சமாளிப்பானா, ஜெயிப்பானா, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எப்படி சமாளிப்பாங்க சார்? அது இந்த தடவை பெரிய சொதப்படாதான் முடியும். இந்த தடவை ஒரு சரியான தேர்வாக இருக்காது. 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான ஆட்கள் இருக்காங்க. ஆட்கள் தயார் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த வேட்பாளர் போட்டா அவங்க ஏடிஎம்கே பர்ச்சேஸ் பண்ணுமா, டிஎம்கே பர்ச்சேஸ் பண்ணுவான்னு இவங்க பயந்துக்கிட்டு தான் அவங்க தேர்தலே சந்திக்கணும். அப்படிதான் இருக்கு. அதுதான் நிலைமை. ஆனா இதுல இப்போ இந்த வேட்பாளர் தேர்வு என்பதை கட்சிக்குள்ள 2 வருஷம் வந்திருக்கான். இவன் வேட்பாளர் அந்த மாவட்ட செயலாளர் எப்போ அறிமுகம்னா 6 மாசத்துக்கு முந்தி தான். அவருடைய பின்னணி என்ன? ஜெயலலிதா என்ன பண்ணா இன்டெலிஜென்ஸை கூப்பிட்டு ரிப்போர்ட் கூட எடுத்து 234 வேட்பாளர்களுடைய இதை ராமானுஜம் எடுத்து கொடுத்துருவார், ஐஎஸ் கொடுத்துருவோம், ஐஎஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன் இவங்க கூட ஒரு பிரைவேட் இன்டெலிஜென்ஸை வச்சு எல்லாம் விசாரிக்கிறாங்க சார். நீங்க திமுகவுக்குள்ளேயே ஐடிவிங்க கூப்பிட்டு ஸ்டாலின் எல்லாரும் ரிப்போர்ட் எடுப்பான்னா ஒவ்வொருத்தரும் 1 கோடியை வாங்கிட்டு திமுக ஐடிவிங்க அவருக்கு அல்வா கொடுத்தா தூக்கி வீசிட்டு போங்கடா எல்லாம் டென்ஷன் ஆயிட்டார். இப்போ நடந்து ஆமா, ஆளுங்கட்சி அதிகாரம் இருக்கு, ஐஜி இருக்காரு, டிஜிபி இருக்காங்க, ஐஎஸ் இருக்காங்க, ஐஎஸ் ஐஜி. அதுலயே இந்த ஐடிவிங்க என்ன பண்றான்? 1 கோடி ரூபா வசூல், 1 கோடி வசூல். ஆமா, 234 கோடி அதிகார மையத்துக்கிட்டே 1 கோடி வசூல். அப்ப விஜய் எல்லாம் ஜூஸ் புழிஞ்சு குடிச்சிருவானு. விரவு கடை முனிசாமி எல்லாம் நீ விர வைக்க போய் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க அதிகாரத்தை நோக்கி வருகிற பொழுது அத்தனை அயோக்கியம் தெரிஞ்ச வருவான். சரி, ஏன்னா நேர புள்ளியார் கோயில் தான் வருவான். ஆனா இவங்க இந்த ஊழலை எதிர்க்க தான் நாங்க வந்திருக்கோம், ரொம்ப தூய அரசியலை கொடுக்க தான் வந்திருக்கோம், தூய சக்தி விஜய்ன்றாரு. நீங்க செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டம் இருக்குல்ல, ஆமா, போன விஜய் பிறந்த நாளுக்கு செலவு கூட செந்தில் பாலாஜி தான் கொடுத்தார். விஜய் பிறந்த நாளுக்கு செலவுக்கு அவரு? ஆமா, அவருதான். அதுதான் செந்தில் பாலாஜி கூப்பிட்டு அப்பா நம்ம தலைவர் பிறந்த நாள் சந்தோஷமா கொண்டாடுங்கப்பா, ஆளுக்கு 50,000 ரூபாய். யாளுக்கு? செந்தில் பாலாஜி தான் பணம் வாங்கியிருக்காங்க. நான் பல இடங்கள் இது பதிவு பண்ணியிருக்கேன். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஆல் பார்ட்டிக்கு அவர் தான் தலைவர். கரூர்ல ரஜினி ரசிகர் பண்றோம், விஜய் ரசிகர் பண்றோம், குஷ்பு அஜித், அப்புறம் பம்பத்தலை என்ன பேர் யோகி பாபு ரசிகர் தலைவர். செந்தில் அண்ணா யோகி பாபு என்னப்பா விஷயம், பிறந்த நாள் அப்படியா இந்த 50,000 வச்சு சரக்கரை கடை ஜாலியா இருப்போம், ஓட்டு போடும்போது ரொம்ப பக்கம் வந்துரு. அவர் சொன்னாராம், ஏய் இவங்களெல்லாம் பூத்துக்கு எப்படி வரைக்கும் ஏன் விடுற, அங்கேயே அமைச்சிரு, எங்க புறப்பட்ட இடத்துலயே அமைச்சிரு, பூத்து வரைக்கும் விடக்கூடாதா. என்னடா திட்டி இருக்காரு, யார கட்சிக்காரன் நிர்வாகிகளை. அப்போ இதுதான் நிலைமை. அப்போ இப்போ விஜய் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக பேசப்படுகிறார். இந்த மாற்றாக பேசப்படுகிற இந்த அரசியல் நீங்க 2 பேரையும் ஓவர்டேக் பண்ணி தான் போகணும் இல்லையா? ஓகே, 2 பேரையும் ஓவர்டேக் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனைகள் காத்திருக்குது. அதான் உண்மை. வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்றாரு விஜய். இல்ல இருக்கலாம், கண்டிப்பா இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன். வீட்டுக்கு ஒண்ணா? ஆமா ஆமா. அதாவது வீட்டுல யாரு நீங்க போடுறீங்களா? நீங்க ஓட்டு போடுறீங்களா விஜய்க்கு? இல்ல, நான் பெரியார் தொண்டன். பெரியார் யாருக்கு போட சொன்னாரோ அவர் தான் போட. அவரும் பெரியார் கொள்கை, அவரும் பெரியார். அதான் பின்னாடி ஸ்கிரீன்ல பெரியார் போயிட்டே இருக்காரு, காமராஜ் போயிட்டு இருக்காரு, அஞ்சலி அம்மாள் போகுது, அம்பேத்கர் போறாரு, அவ்வளவு பேரும் போறாங்க, எல்லாம் போறாங்க. சினிமா ஷூட்டிங் மாதிரி இருக்கு. அப்போ இந்த தேர்தல் என்பது விஜய்க்கு பல அனுபவங்களை கற்றுத்தரும். ஓகே, பல கசப்பான பல விஷயங்களை விஜயுடைய கவனத்துக்கு போகும். ஆனால் இதை ஆர்வத்தோடு 234 வேட்பாளர்களையும் தேர்ந்தெடுத்து 234 வேட்பாளர்களையும் அவரே மைண்டில் வச்சு 234 பேரையும் தொடர்ந்து கண்காணித்தால் மட்டுமே கருணாநிதியை போல, ஜெயலலிதாவை போல, எடப்பாடியை போல தொடர்ந்து கண்காணித்தால் மட்டுமே அடுத்த கட்ட நகரும். ஏன்னா சீமா கட்சியில 234 வேட்பாளர் அடுத்த தடவை இருக்க மாட்டான், இந்த தடவைக்கு அடுத்த தடவை இருக்க மாட்டான், அதுக்கு முந்தி இருக்கும், அதுக்கு முந்தி இல்லை, இப்படிதான் இருக்கு. என்ன காரணம்? இல்லை ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரம் மாதிரி வேற வேற கட்சிக்கு போயிடுறாங்க. காளியம்மாலாம்
காவியம்மாவை மாற அந்த அம்மா அந்த அம்மா சரியாக இருக்குது. நான் உண்மையை பாராட்டுறேன். எந்த கட்சியிலும் சேரலையே. நான் இந்த என்ஜிஓ கட்சியிலும் சேர மாட்டேயா, என்னுடைய மீனவர் மக்களுக்கு சரியாக நிற்கிறேன். அவரே வச்சுக்க முடியல. காளியம்மாளே வைத்துக்கொள்ள முடியாத சீமான் கட்சியெலாம் இருக்குது. இப்போ அதே இக்கட்டில் யார் இருக்கார்? விஜய் இருக்கு. தாக்கு பிடிப்பாரா என்பதை தேர்தல் முடிந்து தேர்தல் நடக்கும் போதே நம்ம பேச வேண்டி வரும். எஸ், நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. டிவிகேவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி சமாளிப்பார் அப்படின்ட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.